வணக்கம். அடியன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், மித்ரா டிவிக்காக உங்களுடன். மித்ரா நம்மளுடைய வாராகி ஜோதிடத்தோட என்னோட அங்கம் சேனல். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுகளை பெருமளவு கொடுக்கணும் அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு மித்ரா டிவிக்காக பேச இருக்கிற தலைப்பு குரு செவ்வாய் இணைவு என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்ந்திருந்தா எந்த மாதிரி அமைப்பு இருக்கும்? முதல்ல குரு செவ்வாய் சேர்ந்திருந்தா பேசிக்கா உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிடும் குடியிருக்கிறதுக்கு. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது நல்ல நிலையில இருந்துருச்சுன்னா நிறைய சொத்துக்களை கொடுக்கும். சொத்துக்களை நிறைய கொடுக்கும். அந்த குருவும் செவ்வாயும் உங்க லக்னப்படி யோகர்களா இருந்து நல்லவர்களா இருந்து அதை டெவலப் பண்ணோம்னா நிறைய இடம், நிலம், வீடு, வாகனம், ரியல் எஸ்டேட்டு, முன்னேற்றம், கட்டிடம், கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு 100% கொடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு விதி. கண்டிப்பா இதை நீங்க உங்க ஜாதகத்தின்படி பார்த்துக்குங்க. குரு அப்படிங்கிறது முழு சுபர், செவ்வாய் அப்படிங்கிறது மங்களகாரகன். அப்ப யார் ஜாதகத்துல எல்லாம் குரு செவ்வாய் சேர்ந்திருக்கோ அது ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சின்ன சின்ன மாறுபாடு இருக்கும், அவ்வளவுதான். இந்த குரு செவ்வாய் காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடம் செவ்வாய், காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் குரு. அப்ப 1, 9 கனெக்ட் ஆகிற மாதிரி இவங்க எப்பவுமே இவங்க பெயர் புகழோட வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க பொதுவாகவே இவங்க பேரை ஊர்ல கேட்டா எல்லாருக்கும் தெரியும். இவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் அவனா அப்படிம்பாங்க, நல்லவரா இருந்தா ஓ அவருங்களா அப்படிம்பாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப குரு செவ்வாய் இணைவா இருந்தா நன்மை, தீமை கிடையாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை வச்சிருக்கிறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. குரு செவ்வாயோட இணைவு இருந்து உங்களுக்கு குரு போய் செவ்வாயை தொட்டா, அதாவது குரு ஃபர்ஸ்ட் இருந்து அடுத்து தொடக்கூடிய கிரகம் செவ்வாய். இப்ப குரு 10 டிகிரி, செவ்வாய் 12 டிகிரியில் இருந்தாருன்னா அடுத்து குரு போய் செவ்வாயை தொடும். இதுதான் கணக்கு. அப்ப குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தந்தையார். செவ்வாய்ங்கிறது என்ன? சொத்துக்கள். கண்டிப்பா உங்களுடைய தந்தையார் சொத்துக்களை வச்சிருப்பார். தந்தைன்னு எப்படி சார் சொல்றீங்க? அவர் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அதனால குரு செவ்வாயை தொட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜாதகரையும் சொல்லும். நாடி ஜோதிட விதிப்படி குரு தான் ஜாதகர். அப்ப ஜாதகர் சொத்துக்களை வைத்திருப்பார். செவ்வாயினாலே முன்கோபம், கோபம் உடையவர். செவ்வாயினாலே வேகமானவர், பிடிவாதம் உடையவர், வைராக்கியம் உடையவர், விளையாட்டின் மீது அதீத ஆர்வம் உடையவர், வாகன பிரியர், வாகனத்தின் மீது ஆர்வம் உடையவர், உணவு பிரியர், உணவின் மீது ஆர்வம் உடையவர், ஆன்மீகவாதி, கோவில் கட்டுதல், கோவில் பொறுப்புகளை முன்னெடுத்து செய்தல், இதெல்லாம் குரு செவ்வாய்க்கு பொருந்தும். இதுல உங்க குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தை நல்ல உடல் ஆரோக்கியமா அந்த ஸ்ட்ரக்சரோட ஃபியூச்சர்ல வருவாங்க. இல்ல ஜாதகரே அப்படி இருப்பாங்க. கோயில் கட்டுதல், ஆன்மீக பணிகள் இவங்க வம்சத்துல இருக்கும். எங்க பாட்டனார் கோயில் கட்டினாரு, அப்பா கட்டினாரு, கோயிலுக்காக முன்னாடி நின்று ஏதோ வேலை பார்த்தாங்க, சூப்பரா இருந்துச்சு, இதெல்லாம் அங்க வந்துடும். இதெல்லாம் அது சொல்லுது. அப்போ கோவில் அப்படிங்கிறது இவங்க பரம்பரையில வம்சத்துல டச் இல்லாம இருக்காது. உள்ளூர் கோயிலையாவது ஏதாவது ஒண்ணு முன்னாடி பொறுப்பு இருந்து கட்டுவாங்க, அன்னதானத்துல முன்னாடி நிற்பாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லலாம். இவர்கள் வம்சாவளியில் அந்த தந்தையாருக்கு ஒரு சர்ஜரியோ அல்ல பாட்டனாருக்கு ஒரு சர்ஜரியோ, தந்தையாருக்கு ஒரு கஷ்ட ஜீவனமோ இருந்து இழந்து மீண்டு வந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் இது சொல்லும் குரு செவ்வாய். கணவன் மனைவி அந்யோன்யத்தை குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்து பிரிச்சிடும். அவரு டைம் இல்லைங்கிறாருங்க, உடனே இவரு கேட்டா என் மனைவி பிஸியா வீட்டு வேலைன்னு முகம் கொடுத்து கூட என் கூட பேசுறது இல்லைங்க. இப்படி குரு செவ்வாய்க்கான ஒரு அமைப்பு இதுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் கணக்கு. அது எந்த வீட்டுல இருக்கு, என்ன ஆதிபத்தியம் வாங்கி உட்கார்ந்துருக்கு, என்ன நட்சத்திரத்தை சாரத்துல இருக்குங்கிறத வச்சு இன்னும் சொல்ல போனா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. குருங்கிறது நல்ல ஒரு கைராசியை சொல்லும். குரு தான் மருத்துவர், குரு தான் உங்களுக்கு பெயர் புகழ், குரு தான் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம். இதெல்லாம் குரு செவ்வாய் இணைவுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தலைமை பொறுப்புல இருப்பாங்க, ஒரு வெற்றியாளர்களா இருப்பாங்க, விளையாட்டுக்கு கேப்டனா இருப்பாங்க, டீம் லீடரா இருப்பாங்க, ஏன் ஸ்கூல் லீடரா இருப்பாங்க. ஸ்கூல் பையங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்தா இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அந்த குரு செவ்வாய் இணைவுக்கு அவ்வளவு. சில பேர் ஜிம் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க குரு செவ்வாய் இருந்தா. இல்ல அந்த ஆசையாவது கண்டிப்பா இருக்கும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இந்த குரு செவ்வாய் தான் உருவாக்குது. நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு வரும் இல்லைங்களா, அந்த குரு செவ்வாய் தான் அதிகமா உருவாக்கும் பிளானட்ல. இது நீங்க நல்ல மருத்துவரை பார்த்து உடம்ப பார்த்து சரி பண்ணிக்கணும்.
எனக்கு கெட்ட கொழுப்புங்கிற சிறப்பு இல்லையே அப்படிங்கிறத உண்மை. அப்போ குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தால் இதெல்லாம் வந்துடும். இவங்களுக்கு ஈகோ அதிகம், இயற்கையா கௌரவம் அதிகம், தான் நான்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். யாரையுமே அசால்ட்டா பார்ப்பாங்க, அவன் கிடக்குறான்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேர். அந்த மாதிரி ஈஸியா ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அது குரு செவ்வாயோட வேலை தான். ஆனா மனிதாபிமானம், தர்ம சிந்தனை, கருணை, குடும்பத்தின் ஒற்றுமை, குடும்பத்தை உயர்த்தறதுக்கு முன்னேற்றத்துக்கான எல்லா வேலையும் இவங்க கிட்ட இருக்கும். அதையும் சேர்ந்துதான் செய்வாங்க. இவங்க ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி, கேரக்டர்ல வேற மாதிரி இருக்கும். இதுதான் உண்மை, அதைத்தான் அது சொல்லுது. எனவே குரு செவ்வாய் இணைவு என்பது ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான இணைவு. பெரிய பதவிகள், பெரிய கட்டிடங்கள், உயர்ந்த அந்தஸ்து, கோவில் பணிகள், பெரிய பெரிய போஸ்டிங்ல உட்காந்துருக்கேன், அரசாங்க அரசியல்ல ஜொலிக்கிறேன் அப்படின்னா இந்த இணைவு இருந்தா ஹாப்பி. ஒரு உயரத்துக்கு வந்துடுவாங்க. குரு செவ்வாய் பார்த்துக்கிட்டாலும் சரி, இணைஞ்சாலும் சரி, இதெல்லாம் சூப்பர் கிரேட் அவங்க ஜாதகத்துல. அப்ப குரு செவ்வாய் என்பது ஒரு ஆகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான அமைப்பு என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நம்மளுடைய மித்ரா சேனலுக்காக, மித்ரா டிவிக்காக நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.